அதனுடைய எந்த அது காஞ்சி போன எதுவுமே என்ன சோதனம், காஞ்சி போனா கூட என்னமா மறுபடியும் என்ன பண்ணும் சோதனம். அதுக்கு ஈடானது எதுவுமே சோதனம். அதை குறித்து நாளிலே ஆண்டு தியானிக்க முடியாத கருத்து பேசுவார் சோதனம். இதனுடைய தலைப்பு ஒப்பற்ற உயிர். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்துக்கொள்கிற ஒரு காரியம், தேவ கோபத்துக்கு தப்பின மரம். ஒப்பற்ற மரம் எப்படிப்பட்ட மரமா? தேவ கோபத்துக்கு தப்பின மரம். இரண்டாவது பாயிண்ட், உதிர்ந்து போனப்பட்டு கூட என்னமா உதிர்க்கப்பட்ட ஒளிவ மரம். உதிர்ந்த ஒளிவ மரம். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், தேவனாலே புகழப்பட்ட மரம். ஒப்பற்ற மரம், அந்த ஒளிவ மரம் எப்படிப்பட்ட ஒரு காரியமா சில பாயிண்ட் சொல்லுறோம். இப்ப நான் முதல்ல பாயிண்டாக தேவ கோபத்துக்கு தப்பின அந்த ஒளிவ மரம் அப்படின்னு சொல்லி அது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து வாசிப்போம். தேவ கோபத்துக்கு, இது தேவ கோபம். இதனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். சோத்திரம். நோவாவுடைய நாட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அநேக செய்திகளை நீங்க கேட்டுருப்பீங்க. சோத்திரம். அநேக தேவங்களுடைய வாக்கு மூலமாக நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இந்த ஒளிவ மரம் வேதத்துல பார்க்கப்படுகிற போது ஆண்டவர் பூமியை, உலகமும் பூமியை அழிக்க, பூமியை நிக்கரகம் பண்ணுவீங்கன்னு சொன்னார். சோத்திரம். ஆதியில் என்ன பண்ண ஆண்டவர்? தேசத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாவத்தின் நிமித்தமாய் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களையும் சகல ஜீவராசிகளையும் நிக்கரகம் பண்ணுவேன்னு சொல்லி தேவனுடைய கோபம் இந்த பூமியின் மேல் இருக்கு. அப்படி இருக்கப்படுகிற போது நோவாவை பார்த்து சொன்னார். அந்த சம்பவம் நீங்க அநேக செய்தியை கேட்டுருக்கீங்க. நான் அது போவேன் சொல்றேன். அதனால அந்த நோவாவுடைய நாட்கள் நடந்த அந்த சம்பவத்தை பார்க்க போது பெரும் வெள்ளம் வந்தது. பெரும் வெள்ளம். ஆனா பெரும் வெள்ளத்துல எல்லாம் அழிந்து அழுகி ஒன்றும் இல்லாம போன சோத்திரம். எத்தனை நாள் மழை பெய்தது? சோத்திரம். அது எத்தனை நாள் கழித்து அந்த புறாவை வந்து அனுப்புகிறார். சோத்திரம். ஃபர்ஸ்ட் காகத்தை அனுப்புகிறார். இரண்டாவது என்ன பண்றாரு? சோத்திரம். புறாவை அனுப்புகிறார். ஆமா, புறா வந்து என்ன ஆச்சுன்னா ஜலம் வற்றி போனுச்சு. மழை என்னாச்சு? நின்று போனது. மழை நின்ற உடனே புறாவை அனுப்புகிறார். சோதரம். புறாவை அனுப்பப்படுகிற போது அந்த புறா என்ன ஆயிடுச்சுன்னா அது சுற்றி போயிட்டு மோடி வந்து சோதரம் நிக்க இடம்லாம். சோதரம். மறுபடியும் அனுப்புகிறார். மறுபடியும் போய் சுற்றி மோடி வந்து சோதரம். மூன்றாவது முறை அனுப்புகிறார். சோதரம். கொஞ்சம் லேட்டாக இருந்தது. சோதரம். என்னது? லேட்டா வந்து என்னது வந்தது. ஆனா அதனுடைய வாயில் என்ன இருந்தது? எண்ணெய் இலை இருந்தது. என்ன இருந்தது? ஒரு ஒலிவ மரத்தினாலே நோவா பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்று அப்படி சொல்லப்பட்டிருக்கலவா? வாசிப்பா இல்ல மீண்டும் வாசிப்பா அந்த வசனம். அந்த புறா சாயங்காலத்துல அவனிடத்துல வந்தது சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்து ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அது அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியில தேவன் எல்லார் மேலும் கோபமாகி எல்லாவற்றையும் அழித்தார். ஆனா தேவனுடைய கோபத்துக்கு தப்பின அந்த எல்லாம் அழிந்து மடிந்து போனது. ஆனா அந்த பூமியில இருந்த அந்த ஒலிவ மரம் தேவனுடைய கோபத்துக்கு தப்பின மரம். தேவனுடைய கோபத்துக்கு தப்பின அந்த ஒலிவ மரத்துடைய மரம் அத்தனை நாள் மழை பெய்ந்தது. அதனுடைய மரம் கூட என்ன ஆயிடுச்சு? இப்ப ஒரு செடியை வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா தண்ணி வந்தாலும் தூரை வேற அழுகி போயிடும். ஆனா அவ்வளவு நாள் பெருமழை பெய்ந்தது, அவ்வளவு நாள் தங்கி இருந்தது. அந்த ஒலிவ மரம் என்ன ஆகல? அழுகி போகல. சோத்திரம்.
அப்ப அதனாலதான் தேவனுடைய கோபம் சலம். அந்த ஜலத்தில, பெரும் ஜலத்தில இந்த ஒலிவ மரம் தப்பினது. அல்லேலூயா. பாவத்துக்கு, தேவனுடைய கோபத்துக்கு தப்பின மரம் அந்த ஒலிவ மரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சரி தப்பினது மட்டுமா, அந்த பாருங்க தண்ணீர் வற்றின உடனே அவர் என்னாச்சு, மறுபடியும் என்னாச்சு, அந்த ஒலிவ மரம் துளுத்தது. அல்லேலூயா. முதல்ல பூமியில ஒரு மரம் துளுத்தது என்றால் ஒலிவ மரம். அல்லேலூயா. வேர் இல்லாம மரம் துளுக்காது. வேர் அழுகாத ஒரு மரம் என்றால் அந்த ஒலிவ மரம். அவ்வளவு பெரிய விதத்துல சொல்றோம். அதுதான் வேதம் சொல்லுது, பரிசுத்த வேதம் சொல்லுது, ஒலிவ மரம் தேவனுடைய கோபத்துக்கு தப்பின மரம். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்படுவது போல இந்த ஒலிவ மரத்தை இன்னைக்கு என்ன சொல்லலாம், ஒலிவ மரம் எப்படிப்பட்டதா இருக்கு? அநேக நிவாரணம், சோதனை நிவாரணம், வியாதிகளை சுத்தமாக்குறது. சோதனம் ஒலிவ எண்ணினால அநேக வியாதிகள் என்ன பண்றாங்க, சுத்தமாகறாங்க, பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அநேக காரியம் இருக்கு. ஆனா இந்த தேவ கோபத்திலிருந்து தப்பின மரத்திலிருந்து வந்ததுலவா அந்த புறா எடுத்து வந்ததுலவா என்ன எடுத்து வந்துச்சு? சோதனம். அப்ப அது கொத்துனது, எதுக்கு கொத்திருக்கோம்? அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. சோதனம் எதுக்கு ஆதாரமா இருந்தது? ராவுக்கு உண்ணக்கூடிய ஆதாரமா இருந்தது. அது மட்டும் இல்ல, வேற யாருக்கு இருந்தது? நோவாவுக்கு ஒரு ஆதாரமா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? ஒலிவ மரத்திலிருந்து சோதனம் அந்த இலையை பார்த்த உடனே நோவா மகிழ்ச்சி விட்டார். அல்லேலூயா. காரணம், தண்ணீர் வற்றியது. இது என்ன இலைன்னு பார்க்க முடியும் போது அந்த இலை நறுமணமா இருந்தது, வாசனையா இருந்ததா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதே போல ஏன் வாசனையா இருந்தனா, இவ்வளவு பெரிய ஜலம் வந்தது, எல்லாம் மாண்டு மடிச்சு போயிட்டாங்க, இந்த ஒலிவ மரம் மட்டும் அறியல. அதனாலதான் மற்றதெல்லாம் நோவாவுடைய படகுல இருந்து உயிர் தப்பித்தது. அல்லேலூயா. இது தேவனுடைய கோபம் இந்த பூமியிலே வந்த பிறகும் அவ்வளவு பெரிய வெள்ளத்திலும் இந்த ஒலிவ மரம் அழித்து. அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அது தேவன் சொல்லுகிறார். வேதத்தை சொல்லி வாசிக்க மீண்டும் ஒரு இடத்துல வாசிப்பாங்க. மரம் எப்படிப்பட்ட ஒரு காரியம்? பரவாயில்ல, ஓகே. அது அடுத்த வசனம் ஏசாயாவுல முதல் அதிகாரத்துல, ஏசாயா முதல் அதிகாரம் பக்கம் 806 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 வசனத்தையும் சொல்றோம். பக்கம் 806. இதே போலதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்துல, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும். அல்லேலூயா. என்னவா? ஒரு குச்சி போலவும். ஒரு குச்சி. திராட்சை செடியே படம்ல என்ன எப்படி வரும்? அது படரும். படமா படரா? அதுக்கு என்ன வேணும்? குச்சி கட்டணும். சோதரம். அல்லேலூயா. குச்சி கட்டணும். சோதரம். அப்ப குச்சி கட்டுறது அந்த குச்சியை போல சோதரம். அந்த குச்சி மேலதான் என்ன பண்ணும்? திராட்சை செடி என்ன பண்ணும்? படர முடியும். படர முடியும். அப்பதான் அவருடைய கிளை, அவருடைய என்ன பண்ணது? படர்ந்தா மட்டுமல்ல, என்ன பண்ணது? திராட்சை கொத்து தொங்க முடியும், வெயிட் தாங்க முடியும். அப்பதான் வெயிட் தாங்க முடியும். அப்ப அதுக்கு மெயினா என்ன வேணும்? அதே போல உங்களையும் என்னையும் தாங்கும்படியாக, என்ன தாங்கும்படியாக? உலக மனுஷனுடைய எல்லா பாவ சுமைகளை சுமந்தவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலுவையிலே அந்தரங்கமாய் இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? வேதம் சொல்லுது. யோவான 15ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து யாரு? திராட்சை செடி. நாமலாம் யாரு? அவர் கொடி. சோத்ரம்.
அந்த குச்சியில், அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கினார் நமக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கினார். எதற்காக? வேதம் சொல்லுகிற இடத்துல ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீதி இருக்கிறார்கள். சோதரம், அல்லேலூயா. ஆமா, எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லாவித மக்களுக்காகவும் சோதரம் இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்கினார். சோதரம். அந்த குச்சி யார் அப்படின்னா, குச்சி வேணும். அவர்தான் தொங்குவதுக்கு என்ன வேணும்? அதுதான் சிலுவை. சோதரம். சிலுவிலே இயேசப்பா நமக்காக தொங்கியிருக்கிறார். எதுக்காக தொங்கியிருக்கிறார்? நம்ம சொன்னோம், உலக பாவத்திலிருந்து, உலக தேசத்திலிருந்து எல்லா காரியத்தை நிக்கரன் பண்ணும்படியாக பூமியை நிக்கரன் பண்ணினார். அது ஒளிவ மரத்தை மட்டும் தப்புவித்தார். சோதரம். தப்பினது. அது மீண்டும் அது புதுப்பு. சோதரம். அது மறித்து போகவில்லை. ஒளிவ மரம் என்ன மறிச்சிருச்சா? சாகலை. சோதரம். அது என்னது? அந்த எத்தனை நாள் இருந்தனால அந்த கிளைகளாம் உதிர்ந்து போனது. அந்த அடுத்த பாயிண்ட் வருது. ஆனால் உதிர்ந்து போனது. ஆனால் மீண்டும் அது துளுத்தது. சோதரம். துளுத்ததுக்கு அடையாளமா புறா வந்து அதை எடுத்து நோவாவிட காமித்து பார்த்தோம். சோதரம். இங்கு திராட்சை செடியானது அது எப்படிப்பட்டது? அது மீண்டும் அது படருவதற்கு, அது மீண்டும் அது திராட்சை கொடியா தொங்குவதற்கு ஒரு உதவி தேவை. என்ன உதவி தேவை? குச்சி தேவை. சோதரம். முண்டனும் குறுக்க போடணும். சோதரம். அதுல திராட்சை செடியாகும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்காக திராட்சை கொலையாய் தொங்கினார். இயேசு திராட்சை கொலையா நமக்காய் உலக மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்க முடியாது. அவன் திராட்சை கொலையாய் தொங்கினார். அதனாலதான் சொல்றோம், திராட்சை ரசத்துக்கு நமக்கும் உடன்படிக்கை பந்தி நமக்கு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு சொல்லுங்க பாருங்க, அந்த உபவாசம், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சமும் நீதியை வைக்காது இருந்தாரானால் ஆமென். சோத்திரம். பாருங்க, அந்த காரியம் எப்படின்னா, சோதாகுமாரம் பட்டம் என்ன ஆனது? சோத்திரம். எப்படி அழிந்து போனது? நெருப்பினால் அழிந்தது. சோத்திரம். நெருப்பினால் அழிந்தது. ஒன்று மீதியாக இல்லை. சோத்திரம். அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும் உலக ஆக்கினையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக, உலக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை தப்புவிக்கப்படும்படியாக, எப்படி உலக பாவத்திலிருந்து அந்த ஒளிவ மரம் தப்பியதோ அதே போல இந்த நாட்களை நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். சோத்ரா. அவரை நோக்கி பார்க்கிற யாவர் என்பதாக சோத்ரம் தப்பித்துக் கொள்வார்கள். சோத்ரம். இந்த சோதாகுமார பட்டணத்துல என்ன நடந்தது? ஒரு மீதியாக இல்லை. எல்லாம் அழிந்து போனார்கள். எல்லாருமே மணிந்து போனார்கள். ஆனால் அது அப்படிப்பட்ட நிலை வராதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கப்படுகிறது. அதான் உதாரணமாக இயேசு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிற கள்ளர் கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இவரோ யாரா? நீதிபரர். இவரிடத்துல எந்த குற்றத்தையும் பார்க்க முடியாதே. இவர் யாரா இருக்கிறாராம்? நீதிபரா இருக்கிறாரே. நீதிமானா இருக்கிறாரே. நீதிபரா இருக்கிறாரே. இவர் குற்றமற்றவரே. இவர் அநேக அற்புதங்களை செய்து நான் கேள்விப்பட்டிருக்க சொல்லி அந்த மனிதன் அபிதமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கப்படுகிற போது அதே இடத்துல அந்த உலக ஆக்கினத்திற்கு மட்டுமல்ல, ஆக்கினத்திற்கு சோத நாயத்திற்கு ஆக்கினத்திற்கு அந்த திருடனை கத்த தப்பி விட்டார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இன்று மறிப்பீர், ஆனா எங்கே இருப்ப? பரதேசில் இருப்பேன் என்று சொல்றார். சோத்திரம். அல்லேலூயா. பரம ஆக்கினிலிருந்து அந்த மனுஷனை இயேசு தப்பி விட்டார். அல்லேலூயா. அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஒளிவ மரம் வேற யாரும் இல்லை. சோத்ரம். இயேசு. சோத்ரம். அந்த இயேசு, அந்த இயேசு. உதாரணத்துக்கு அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கப்படும் போது வேதம் சொல்லப்பட்டது போல அந்த உலக ஆக்கினை தீர்ப்பு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோத்ரம். வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்துக்கு வாசிப்போம். சங்கீதத்துல 2வது அதிகாரம் 12வது வசனம். சோத்ரம்.
மறுநாள் எதிர்கொள்ளவும் குமாரனை ஒத்து பெற்றுக் கொள்வதை நேரடியான ஆயிரம் ஊக்குவிச்சது. அப்பொழுது ஆயிரம் ஆசிரியர் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை குற்றம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துக்கு அவருடைய கோபம் பற்றியதையும் அவரை அண்டிக் கொள்கிற யாவும் பாக்கியம். ஆமென். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப யாரை அண்டிக் கொள்ளணும்? அந்த கல்லனை போல சிலுவிலே அறையப்பட்டிருக்கிற போது அந்த கல்லன் எவ்விதமாக இயேசு இவர் மெய்யானவராச்சே, இவர் நீதிபதியாச்சே, நாம் பாவி என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை அவன் உறுதியா என்ன பண்ணா? நம்பி விசுவாசித்தான். அவரை அந்த கல்லனை போல நம்ம என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ண? அவரை அண்டிக் கொள்ளணும். எப்படி அண்டிக் கொள்ளணும்? அப்பதான் தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளணும். எப்படி அந்த ஒலிவ மரம் தப்பித்ததோ, எப்படி அந்த திராட்சை கொடிக்கு அதுக்கு அந்த அந்த சிறிய அது பேர் என்ன? குச்சி, அந்த சிறிய குச்சி அது பலனா இருந்ததோ, அதே போல நமக்கு யாரை நோக்கி பார்த்தா நமக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டால் நாம் உலக ஆக்கினைகளில் நாம் தப்பித்துக் சோதரம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அது பக்கம் தேவையில்லை. சோதரம் சொல்ல தேவையில்லை. நாம் இயேசுவை அறிந்த நமக்கு தான் சோதரம் ஆக்கினைக்கு அதிகம். சோதரம். ஏனென்ற வேதம் சொல்லுது. அப்ப என்னது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு நான் யாரை பற்றி கொள்ளணும்? அன்னைக்கு பார்த்தோம், ஜலத்தில் பயங்கரமான ஜலம், உலக மக்கள் அழித்து போனாங்க. எல்லாரும் அழித்து போனாங்க. பாவத்தினால் நிறைந்திருக்கு. தேவன் கோபம் பூமி மேலே இருக்கு. சோதரம். இரண்டாவது காரியம், நிலம் வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. யாருக்காக வந்தாரா? சோதரம். கிருபாதிபதியானாரா? சோதரம். யாருக்காக? 2வது வசனம். யாரு? நம்மள யாரு? சோதரம். நம்மள யாரு? சோதரம். அதுக்கு மேல் வசனம் என்ன சொல்லுது? மேல் வசனம் அப்படியே மேல கடைசி வசனம். இல்ல அதே 1வது அதிகாரத்துல கடைசி வசனம். அது மேல வருங்க. என்ன சொல்லுது? பாவம் இல்லைன்னு பொய்யராக்கிடுவோமா? சோதரம். யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னிடத்துல பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் தேவனை யாராக்குறேனா? பொய்யராக்குகிறேன் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகணும். பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமா? செத்து போகணும். செத்து போகும். அப்ப பாவம் இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு. ஆமா. அப்ப நம்ம யாரை அண்டிக் கொள்ளணும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். எப்படி அந்த திராட்சை கொடிக்கு அந்த கொலை வெறும்னா அந்த குச்சி முக்கியம், அதே போல நான் சிலுவையை அண்டிக் கொள்ள வேண்டும். சோத்ரம். கிறிஸ்துவை நோக்கி நம்ம அண்டிக் கொள்ளும். ஏன் அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேதம் சொல்லப்பட்டது போல நமக்காக கிருபாதிர பலியாக. சோத்ரம். நமக்காக கிருபாதிர பலியாக இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அந்த இயேசுவை நாம் உறுதியாய் அண்டிக் கொள்ளப்படுகிற போதுதான் வரப்போகிற நோவா காலம் முடிஞ்சு போச்சு. நோவாவுடைய நாட்கள் முடிஞ்சு போச்சு. சோதகுமார பட்டமும் முடிஞ்சு போச்சு. அடுத்து வரப்போகிற ராஜாதி ராஜாவாக, இரக்கமுள்ளவராக அல்ல, சோதரம், இரக்கமுள்ளவராக அல்ல, கிருபை உள்ளவராக அல்ல, மனதுருக்கம் உள்ளவராக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக, நியாயம் தீர்க்கிறவராக, நீதிபதியாக, நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக கோபம் உண்டு. என்ன கோபம் உண்டு?
இந்த பூமியில நீங்களும் நானும் அல்ல, உலகம் அழிய போகுது. சோத்திரம். உலகம் என்ன பண்ண போகுது? தேவனுடைய கோபம் எப்படி ஜலத்தினால உலகம் அழிந்ததோ, மீண்டும் எப்படி அந்த சிறு பட்டணம், அந்த சோதோம் பட்டணத்தை நெருப்பினால் அழிச்சாரோ, அதே போல இந்த உலகம் அழிய போகுது. சோதர். ஏனென்றால் இந்த உலகத்துல பாவம் நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. எங்கேயும் நீதி இல்லை, எங்கேயும் உண்மை இல்லை, எல்லாம் பொய், எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் சுயலாபம், சுயநலம். இப்படிப்பட்ட சீரியம் தான் எல்லா இடத்துலும். சோதரம். A to Z வரைக்கும் சோதரம். கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். சோதரம். எதையுமே நம்ப முடியல, யாரையுமே நம்ப முடியல. நம்பிக்கையற்ற சூழ்நிலை உலகம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இருக்கிற நாம், நமக்கே கோபமா இருக்குமானா, தேவனுடைய கோபம் இந்த பூமி மேல எப்படி அன்னைக்கு சொன்னாங்களவா, மனுஷனை உண்டாக்குனதுனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். சோதரம். இன்னும் மனஸ்தாபத்திலேயே ஆண்டவர் இருக்கிறார். சோதரம். அப்ப மீண்டும் இந்த தேசத்தை, இந்த உலகத்தை அக்கினிக்காக வைத்திருக்கிற என்று வேதம் சொல்லப்படுகிறது. சோதரம். அக்கினிக்காக வைத்திருக்கிறாராம். அடுத்து வரப்போகிற அழிவுல நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த ஒலிவ மரம் போல, சோதரம், அந்த ஒலிவ மரத்தை போல நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்க பிடித்துக் கொண்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். சோதரம். அல்லேலூயா. உலக ஆக்கினியில் இருந்து. சோதரம். அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலத்துல இருக்கிற நீங்க நம்ம யாரை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நீங்க யாரு இடத்துல எங்க போனாலும் என்ன பண்ண முடியல, நேர்மையை பார்க்க முடியுதா? எங்கேயுமே இல்லை. வேதம் ஏசாயாவுக்கு என்ன சொல்லிவிட்டார்? நீதி தெரு வீதியில இருக்கும். எங்க இருக்குமா? அன்பு எங்க இருக்குமா? அன்பு அன்பு எங்க இருக்குடா? அன்பை கேள்விப்பட்டீங்களா? அன்புன்னா என்ன தெரியுமா? அன்பை கேள்விப்பட்டீங்களா? அன்பு அன்பு எங்க இருக்கா? இங்க அன்பே இல்லை. அன்பெல்லாம் அப்படி இருக்குது, மாயமான அன்பு. உண்மையான நேசத்தை பார்க்க முடியல, உண்மையான அன்பை பார்க்க முடியல. யாரா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி, உண்மையான நேசம் இல்லை. எல்லாம் மாயமான அன்பு, பொய்யான வேஷம். எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. சோத்திரம். எல்லாம் மாயை. அதைத்தான் அன்னைக்கு சாலமோன் சொன்னாரு, மாயை மாயை, எல்லாம் பொய்யே பொய்யே என்று சொல்லி அந்த இடத்துல சாலமோன் அப்படியே சொல்லிட்டார். சோத்திரம். அப்ப இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாளில நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த மகாபெரிய பரிசுத்த தெய்வம். அதைத்தான் வேதம் சொல்லுது. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொன்ன வார்த்தை 14ஆவது அதிகாரம். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப தெரிந்து கொண்டதால்தான் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எந்த காரியம் செய்யப்படாத காரியத்தை இயேசு செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? உலகத்துல எந்த கடவுளும் செய்யலைங்க, எந்த மனுஷனும் செய்யல. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தான் ஜீவனையே கொடுத்தார். சூத்திரம். அந்த மகா பெரிய பரிசுத்த தெய்வத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சூத்திரம். அப்புறம் குமாரன் கோபம் கொள்ளாம பிறந்தான். இதுவரைக்கும் நமக்காக இயேசு பிதாவிடத்திலே இந்நாள் வரையும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விளக்க சொல்றேன். இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யார்கிட்ட? பிதாவாகிய தேவனிடத்துல. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து கோபத்தோடு வரப்போகிறார். இப்ப நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு, நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு, அவர் வருகையில் கோபமாகிறார். சொல்றோம். அதான் குமாரன் கோபம் கொள்ளாமலும், அல்லேலூயா, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, அல்லேலூயா, நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது. அப்ப தேவனே ஒரு பக்கம் கோபமா இருக்கிறாரு. யாருக்காக அழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தாரே அவரே ராஜாதி ராஜாவை வரக்கூடிய போது, அவர் நியாயாதிபதியா அவங்க தீர்ப்பளிக்கப்படுகிற போது ஒரு பக்கம் கோபம் வரும். கோபத்தை அதற்கு தப்பி போடுவார். அந்த ஒளிவ மரத்தை
பார்க்க கொண்டிருக்கிறது. சோத்ரம். அல்லேலூயா. அப்ப ஒளிவு மரம் தேவன் கோபத்துக்கு தப்பி இருக்கிறவா, இப்ப நீங்க நாள் அந்த ஒளிவு மரமா மாறணும். அப்ப ஒளிவு மரமா மாறினா, ஒளிவு மரம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால் நீங்க யாராக்கலாம்? ஒளிவு மரமா ஆகலாம். சோத்ரம். அந்த ஒளிவு மரம் வாசனை நிறைந்தது, நறுமணம் நிறைந்தது, எல்லா விதமான குணம் நிறைந்தது. அதே போல சூத்திரம் நாமும் அவ்விதமாக மாற வேண்டும். சூத்திரம். இரண்டாவது பாயிண்ட் போலாம். இரண்டாவது பாயிண்ட் போலாம். உதிர்க்கப்பட்ட உதிர்ந்து போன ஒளிவு மரம். சூத்திரம் என்ன மரமா? உதிர்ந்து போன மரம். நீ உதிர்ந்து போன மரம். சூத்திரம். இன்னமே அவளது ஆவிக்குறிச்சி கிறிஸ்துவுக்குள்ள அவளதான் பட்டு போன மரம். அதான் லூகா சேகர் பாடிருப்பாரு. என்ன பாடிருப்பாரு? லூகா சேகர் பாட்டு பாடிருப்பாரு. ஆலைவனமாய் இருந்த எங்க சோலைவனமாய் மாற்றியா, ஆலைவனமாய் இருந்த எங்க சோலைவனமாய் மாற்றியா, அருந்த கொடிய போல் ஆமென் இணைத்து விட்டீரே, அருந்த கொடிய போலிருந்தோமே, என்னை செடியோடு இணைத்து விட்டீரே அப்படிங்கிற பாட்டை பண்ணார். சொல்றோம். ஆமென். சொல். அருந்த கொடியா இருந்த நம்மளை செடி யாருங்க? இயேசுவோடு இணைக்கிட்டோம். அல்லேலூயா. இயேசுவோடு இணைக்கிட்டோம். நம்மளாம் நமக்குள்ள யார் இருக்கிறார்? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா இயேசு நம்மோடு இருப்பார்னா உலகத்துல அழிவு வரக்கூடிய போது நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா எப்படி ஒளிவ மரம் தப்பினதோ அதே போல நீனும் நானும் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அது மட்டும் இல்ல, இந்த உதிர்க்கப்பட்ட அந்த ஒளிவ மரம் வாசிப்போம். உபாகமம் சோத்திரம் 24வது அதிகாரம் 20வது வசனம். 24வது அதிகாரத்தில் 20வது வசனம். பக்கம் 254. சோத்திரம். ஆமென். சோதரர் 24 அந்த வசனம் சொல்லுது. 20வது வசனம். நீ என்ன பண்ணுமா? அந்த வசனம், நீ உன் ஒளிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். சோதரர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒளிவ மரத்தினுடைய என்ன பண்ணுவோம்? புளிய நீங்க பார்த்து புளிய மரத்தை பண்ணுவோம். சொல்றோம் உதிர்க்கும் போல அப்படியே என்ன அப்படியே உதிர்ந்து என்ன ஊதுறோம்? பழம். அதை எடுத்துக்கணும். மீதி என்ன பண்ணும்? அந்த மரத்துல மீதி இருக்கா இல்லையா? அதை மீண்டும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வேதத்துல சொல்லப்படுது. அதே போலதான் பைபிள்ல ஒரு சம்பவத்தை சொல்லி நாங்க காரியத்தை மோவாபிய பெண்ணா இருக்கக்கூடிய ருத், அவருடைய மாமியா இருக்கக்கூடிய நகோமி அவருடைய புருஷனை இழந்தாச்சு, 2 பிள்ளைகள் இழந்தாச்சு. இப்ப 2 மருமகள் இருக்கிறாங்க. 2 மருமகளை பார்த்து வரும் பெரிய மருமகளை பார்த்து சொல்றாங்க, சோதரம் உடைய இனத்தாவோட போய் என்ன சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. 2 பேத்துல அந்த மூத்தவன் என்ன பண்ணா? இனத்தாவோட போயிட்டான். சோதரம். இளையவள் என்ன பண்ணா? நீ எங்க இருக்கியோ நான் அங்கே இருக்கேன். உன் தேவன் என் தேவன், உன் தேசம் என் தேசம், உன் சொந்தம் என் சொந்தம் அப்படின்னு சொல்லி நகோமியை விட்டுவிடாமல் கடந்து விட்டார். அவள் மோவாபியர் தான் அருவருப்பான சக்தி. மோவாபியர் என்பது அருவருப்பான சக்தி, தேவனுக்கு விரோதமான சக்தி, கர்த்தருக்கு விரோதமான சக்தி. அது மட்டுமல்ல, அந்த மோவாபிய பெண் வந்து எப்படிப்பட்டவளா இருக்கிறாளா? எப்படிப்பட்டவளா இருக்கிறான்? அருவருப்பானவன். இப்ப எங்க போறா? நகோமியுடைய தேசமா இருக்கக்கூடிய பெத்லேமுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு போறான். போக முடியும் போது என்ன பண்றாங்க? என்ன இல்லை,
ஆதாரம் இல்லை. ஆதாரத்துக்காக என்ன பண்றாங்க, எங்கேயாவது போய் வேலைக்கு போலாம் சொல்றாங்க. வேலைக்கு யாரும் கொடுக்கல. யாருன்னு பார்க்க முடியும் போது இப்ப மோவாபியர் பெண்ணை போல இருக்கிறான்னு சொல்லி யாரும் வேலை கொடுக்கல. ஆனா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சோத்திரம் அந்த நாளில் என்ன பண்றாங்க, கதிர் இருக்கிறார். கதிர் இருக்கிற இடத்துல அந்த உதிர்ந்து போன கதிரை அவள் பிறக்கிறார். சோத்திரம் அந்த பிறக்கிற இடத்துல கூட அவளுக்கு எதிர்ப்பு வருகிறது. சோத்திரம் அவள் யார் என்று விசாரிக்கப்படுகிற போது யார் விசாரிக்கிறார் அப்படின்னா போவாஸ், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய போவாஸ் அதை விசாரிக்கிறார். விசாரிக்கப்படுகிற போது இவள் யார் என்று விசாரிக்கப்படுகிறது, நகருடைய மருமகள். ஆனால் இவள் மோவாபியர் அப்படின்னு சொல்ல உடனே அதை அறிந்து கேட்டு சில ஆலோசனை பண்ணி வந்த பிறகு அதே போவாஸ் என்ன சொல்றான்னா, அவளுக்கு வேலைக்காரர் சொல்றாங்க, நீங்க இன்னும் கதிரை உதிர விடுங்க. சோத்ரம் அவளுக்காகவே என்ன சோத்ரம் இன்னும் கதிரை விட்டு விடுங்க, பறிக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி போவாஸ் இடத்துல தயவு கிடைக்கிறது. சோத்ரம் இதற்காக ஒரு மோவாபியர் பெண்ணா இருந்தார். அன்னைக்கு போவாஸ் இடத்துல ஒரு அடைக்கலம் கிடைத்தது. சொல்கிறோம் உதிர்ந்து போன கதிரை பறிக்கிக் கொண்டிருந்தார். ஒருவேளை ஆதாரம் கிடைக்கல, வயதான நகுமிக்கு ஆதாரம் கொடுக்க முடியல. உன் பிள்ளை எப்படி, உன் பிள்ளை இருந்தா உனக்கு அதே மாதிரி சொல்ல பாருங்க, என்ன காரியம் செய்தான், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்று சொன்னது போல தன்னுடைய மகன் தன்னுடைய கணவன் இருந்தா தன்னுடைய தாயாருக்கு ஆதாரம் கொடுப்பார் அல்லவா, அந்த கர்சனையோடு தான் எவ்விதமாய் நான் வேலை பார்த்து கொண்டு உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு வருகிறேன் சொல்லி வந்தார். சொல்கிறோம் அவள் வயதானவன், தம் பிள்ளை தன்னுடைய பிள்ளை இருந்தா தாய்க்கு எப்படி ஆதாரம் கொடுப்பா, அதே போல அந்த ஸ்தானத்துல இவள் மோவாபிய பெண்ணா இருந்தாலும் இனி அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, வெட்கப்படுத்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு வருவேன் சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு வந்தா அவளுக்கு யார் கத்தத்துல போவாஸ் தயவு கிடைத்தது. சொல்கிறோம் உதிர்ந்து போன கதிரை பொறுக்கிறவளுக்கு கடைசியில அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியா மாறி. அது மட்டுமா, அதே மோவாபிய பெண்ணுடைய வம்சத்துல தான், அதே போவாசுடைய சன்னதி தான். யாரு, ஈசா. ஈசா கோவில் ஈசா, அதே சன்னதி தான். அந்த ஈசாவுடைய சன்னதி தான் தாவீது. அந்த தாவீது வம்சத்துல தான் இந்த மகாபெரிய பரிசுத்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. உதிர்ந்து போன வாழ்க்கை இல்ல, அவ்வளவுதான் முடிந்து போச்சு சொல்லி இருந்த அந்த ரூத்துக்கு இயேசு கர்த்தர் கிரியை செய்தார். உதிர்ந்து போனதை மீண்டும் துளுக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையை துளுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை போவாசுடைய வாழ்க்கை துளுக்கப்பட்டது. போவாஸ் மூலமாக வாழ்க்கை துளுக்கப்பட்டது. அதே போல உதிர்ந்து போயிருக்கிற யாராக சரி இயேசு கிறிஸ்து நாளில் என்ன பண்ணுவாங்க, துளுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சோத்திரம். இந்த உதிர்ந்து போன அந்த வாழ்க்கையை இயேசு துளுக்கப்பட்டார்னா நம்முடைய ஜீவியம் இயேசுவை அவரை பற்றி கொடுப்பீனானால், அவரை நம்பியிருப்பீனானால் உங்கள் ஜீவியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், தேவனாலே புகழப்பட்ட மரம். சோத்திரம் நேரமாயிடுச்சு பாருங்க. தேவனாலே புகழப்பட்ட மரம். சோத்திரம் மூன்றாவது பாயிண்ட், தேவனாலே புகழப்பட்ட மரம். நம்ம யாரால புகழுங்க? சோத்திரம் இருக்கிற ஐயோ லாரன்ஸ், மனுஷனுடைய சுய பெருமை, சுயம், அதெல்லாம் என்னது? சோத்திரம் நல்லதா? நல்லதா? சோத்திரம். அல்லேலூயா. சரி, வேதத்தை முடிய போயிடலாம். அதிகமாச்சு. நியாயாதிபதி 9:9 வருஷம் பக்கம் 314. சோத்திரம். நியாயாதிபதி ஆமே. சொல்றேன் இந்த 9 அந்த நீங்க நியாயாதிபதியில அந்த ஒலிவ மரத்தை குறித்து ஃபுல்லா இருக்கு. அந்த ஒலிவ மரம்னா என்ன, அவருடைய காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு 9வது அதிகாரம். நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிப்பாரு. சொல்றேன் அழகா போய் சொல்றேன். ஆனா 9வது வசனம் சொல்றது, இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வசனம், அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்று.
அநேக மனிதர்களும் ஏற்கனவே ஒளிவ மரத்தை என்ன பண்றாங்களாம், தேவர்கள் என்ன பண்றாங்களாம், புகழ்ந்துதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த தன்மை, இந்த கொழுமையை விட்டுட்டு, இந்த மேன்மையை விட்டுட்டு, இந்த மரங்களுக்கெல்லாம் நான் ராஜாவாக போறேன். அநேகர் கூப்பிடுறாங்க, இந்த மரத்தை ஒரு மேன்மையான ஒரு கருத்து கொடுக்குறாங்க. அந்த ஒளிவு மரம் பதில் சொல்லுது, இதெல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே அந்த மேன்மை அங்க இருக்கு. சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய மேன்மையை விட்டு விலகாமல் இருந்த ஒளிவு மரம், தனக்குன்னு ஒரு மேன்மை இருக்குங்க. சொல்லுவோம் அல்லேலூயா. ஒளிவு மரத்துக்கு என்ன பண்றான், தனக்குன்னு ஒரு மேன்மை உண்டு, தனக்குன்னு ஒரு தன்மை உண்டு. ஏற்கனவே நறுமணமானது, அது விசேஷமானது, அது மேன்மையானது, அது ஏற்கனவே மகிமை புரியுதா இருக்கு. யாருடைய பார்வையில சொல்லுங்க, யாருடைய பார்வையில? கர்த்தருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில விசேஷமானது, மேன்மையானது. அழிந்து போற காரியத்துக்காக ஏற்கனவே எத்தனை மரம் இருந்துச்சு, எல்லா மரமும் என்னாச்சு, அழிந்து போகக்கூடியது. அழிந்து போவைகளுக்கு நான் ராஜாவா இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் எல்லாவற்றுக்கும் அது மேன்மையாக இருந்ததை, அது தன்மையாக இருக்குது. சோதனை அந்த மேன்மை இருக்கிறதுக்குள்ள அதை விட்டுட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லி செவிசாக்கி தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கொழுமையை தக்க வைத்ததாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதுக்கு காரணம் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் பக்கம் 273, பக்கம் 273, 3வது அதிகாரம் 11ஆம் வசனம், புதிய ஏற்பாடு. பாருங்க, எல்லாருக்காக என்ன பண்ணணுமா, சொல்றோம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த பவுலுங்கிற மனுஷன் பவுலா மாறினது. அவன் ஏற்கனவே ஒரு மேன்மையானவன், சொல்றோம் எவ்வளவு மேன்மையானவன் சவுலா இருக்க, நடத்துக்குரியவனா இருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன பண்றான், தேவனுடைய பார்வையிலே அதை எல்லாம் எப்படி சொல்றான், குப்பை, நஷ்டம், அதெல்லாம் வெறுமை, ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை வெறுமையாக்குற, உலகத்துடைய காரியத்தில், உலகம் போலக்கூடியது, உலகம் தரக்கூடிய காரியத்தை வெறுமையாக்கி அது குப்பையாக கருதுகிறான். யாரு? சவுலா இருந்த மனுஷன் பவுலா மாறின பிறகு, சவுலா இருக்கும் போது இருந்த அந்த மேன்மையை அவன் குப்பையாக கருதுகிறான். சொல்லுகிறான், சவுலாக இருக்க முடியும் போது இருந்த மேன்மையை குப்பையாக கருதுகிறான். பவுலா இருந்துகிட்டு அப்படிப்பட்ட என்ன சொல்லுகிறோம், எல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுகிறோம். அப்ப அதே போல உலகத்துல வரக்கூடிய அந்த மேன்மை, அதான் சாலமோன் சொல்லிக்கிறார். சோதரம் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, எல்லாமே மாயதான் சோதரம், எல்லாமே மாயதான் சோதரம். வாசிப்போம் அந்த 2 கொரிந்தியர் சோதரம், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது, 2 கொரிந்தியர். பாத்தீங்களா? இப்ப என்ன தானே மேன்மைப்படுத்துவது சொல்றோம். நான் யார் தெரியுமா, நான் எவர் தெரியுமா, சுய புகழ்ச்சி, சுயமா மேன்மைப்படுத்தி பேசுற காரியம். அதுதான் 2 கொரிந்தியர் 10:18 சொல்லுது. என்ன சொல்லுது? மீண்டும் வாசிக்க அந்த வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தானே உயர்த்தி பேசுகிற மனுஷன் உத்தமன் அல்ல. கர்த்தராலே புகழப்படுகிற எவனோ உத்தமன். தேவன் நம்மளை மகிமைப்படுத்தணும். சோத்ரம் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுகிறவர்கள், தன்னைத்தானே பாருங்க, அவ்வளவு பெரிய அந்த சவுலா இருக்கு அப்படின்னு போது அவங்க அவ்வளவு மேன்மையா இருந்தான். பவுலான பிறகு அந்த மேன்மையை குறித்து அந்த குப்பைங்கிறான். சோத்திரம் ஏன்னா நஷ்டம் எழுதுகிறான். சோத்திரம் அப்ப அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தனால்தான் இன்னைக்கு உலகத்துல பைபிள் எடுத்து வாசிக்கக்கூடிய போது 14 நிறுவனங்களை அவன் எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் பவுல் விசேஷமான காரியம். ஏன் அப்படின்னா அநேக நிறுவனங்களை எழுதி கொடுத்திருக்கிறான். சொல்லுவோம் காரணம்
அவன் இருந்த மேன்மையை முற்றிலும் விட்டுட்டான். ஸ்தோத்திரம். முற்றிலும் தன்னை விட்டுட்டாங்க. அவனுடைய மேன்மை அவனை பார்த்து பவுலை குறித்து நீங்க அதே காரியம் நீங்க தியானிச்சிருப்பீங்க. அதனால சொல்ல விரும்பல. நான் செய்தி மட்டும் தான் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப பவுல் குறித்து இருந்த மேன்மை பயங்கரமான மேன்மை. அந்த மேன்மையை ஒன்றிலே உதறி விட்டுட்டான். ஸ்தோத்திரம். தன் உடுத்தின உடையை எப்படி கலட்டி போடுவது போல தன் மேன்மையை கலட்டி எறிஞ்சிட்டான். ஸ்தோத்திரம். அப்படியா ஆண்டவருக்குள்ள அப்படியா நிற்கிறான். ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? தனக்குரிய மேன்மை வேணாம். கிறிஸ்து அதான் வேற சொல்லுது, கர்த்தராலே புகழப்படுவது எவனோ அவன் தான் உட்கார். ஸ்தோத்திரம். அந்த ஒளிவ தேவனால விசேஷமானது. அதேபோல நீங்களும் நானும் இயேசுக்கு விசுவாசிக்கிறோம். நீங்க பல்லூரில் இருக்கீங்கன்னா நம்ம யாரா இருக்கோம்? தனக்கு ஒரு மேன்மை இருக்கு. அலையிலையா இருக்குங்க. நீங்க நம்பரே நம்முடைய உங்களுக்குள்ள மறைந்து இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க அறியாம இருக்கீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு கொழுமையை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு மேன்மை உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த மேன்மை நீங்க அறியாம இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அந்த ஒளிவ மரம் அமிதமாக அறிந்தது. பவுலும் அறிந்திருந்தார். அதே போல நமக்குள்ள ஒரு மேன்மை இருக்குது. அது அறியணும். அறியணும்னா தன்னை தானே போகிறார். ஸ்தோத்திரம். என் உதடுக்கு அதான் நீதிமொழி சொல்லப்படுது. நீதிமொழி 27:2 27:2 27:2 நீதிமொழி சோத்ரம் என்ன பண்ணணுமா? ஆமா சோத்ரம். இன்னைக்கு என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க? சோத்ரம். 2வது என்ன சொல்லுது? உன் வாய் அல்ல, என் வாயே என்னை பத்தி போட்டு பேசக்கூடாது. சோத்ரம். என் வாய் என்னை பத்தி பேசக்கூடாது. பிரத்தியானே உன்னை புகழட்டும். என்னை குறிச்சு யார் சொல்லணும்? என் மனைவி சொல்லணும். வீட்டுல இருக்கிறவங்க என் பிள்ளையே சொல்லணும். அல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. சோத்திரம். என்னை குறித்து நான் யார் தெரியுமா? நான் எவரும் தெரியுமா? அப்படின்னா என்னை தானே புகழக்கூடாது. அதைத்தான் நீதிமொழியில சாலமோன் அழகா சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு? மீன் வாசி 10 வசனத்தை. உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒலிவ மரம் தன்னையே புகழாதுங்க. நீ வரைக்கும் ஒலிவ மரத்தை புகழ்ந்து பேசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஒலிவ மரமா மாறணுமா? மாறலாம். கிறிஸ்தவன் சொல்லுவது ஒலிவ மரத்துக்கு அடையாளம். சொல்றது உலக பாவத்திற்கு தப்பின ஒளிவ மரம். அதே போல நம்ம ஜீவிக்கணும். அதே போல நம்ம இருக்கணும். தனக்குன்னு ஒரு கொழுமையை, மேன்மையை, கொழுமைனா மேன்மை தேவன் நமக்கு வச்சிருக்கிறது. மற்றவங்க ஒரு மேன்மையை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவங்க கணத்தை நானும் பறிச்சு கொள்ள முடியாது. யாருமே பறிச்சு கொள்ள முடியாது. ஆனா தனக்குன்னு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையா நம்ம மாறணும். சோத்ரம். அப்ப அதுக்கு என்ன பண்ணா? இயேசுவை நாம் இன்னும் பற்றி கொள்ளணும். சோத்ரம். இன்னொரு இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அப்ப தன்னை போடக்கூடாது. நல்ல ஒரு பாயிண்ட். 3 பாயிண்ட் போட்டு தான் பேச முடியுது. ஆனாலும் இந்த தேவ கோபத்திலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு அநேக காரியம் வழிகள் உண்டு. 4வது பாயிண்ட் கூட நான் சொல்ல முடியும். வேணும் நோட் பண்ணிங்க. தேவ சமூகத்தில் இருந்த மாதிரி ஒளிவ மரம் சாதாரணமா இருந்தாங்க. தேவ சமூகத்தில் இருந்த போதும் அவருடைய பலிப்பீடத்துல வாசக்கதவு இருக்கு பாத்தீங்களா? அதே போல 10 அடி 10 அடி தேவனுடைய பீடத்துல சோத்திரம் இருந்த ஒளிவ மரம். அது தேவனுக்கு இது தேவன் விரும்புகிற, தேவன் நேசிக்கிற மரம். சோத்திரம். அதே போல நாம் தேவ சமூகத்தில் எப்போதும் இருக்கிறதா? சோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல எப்போதுமே இருக்கணும். சோத்திரம். அதுல வேதவாசனம் முதல் வாசித்து முற்படிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சோத்திரம். பக்கம் 431. 23ஆம் வசனம். 6ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம். 1 ராஜாக்கள்
பாருங்க, இந்த 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 அதிகாரத்துல நீங்க ஃபுல்லாவே இந்த ஒளிவு மரத்தை ஃபுல்லா சொல்லியிருக்கோம். இதை கூட நீங்க வாசிங்க. சோத்திரம். இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்தா தெரியும். சோத்திரம். ஒளிவு மரம் இங்கே இருக்குது. இதே போல நம்ம ஜீவிக்கிறது. கர்த்தர் அதை நேசிக்கிறார். நம்ம அப்படியே மாறணும். சோத்திரம். கோபத்துக்கு, தேவனுடைய கோபத்துக்கு தப்பிட வர மரமா மாறணும். கடைசி பாருங்க எப்படி நோவா நாட்கள பெரும் தலைப்பிராயம் வந்தது. அதே போல ஆபிரகாமுடைய நாட்கள்ல சோதோகுமர பட்டணத்துல பெரும் அக்னி அந்த கிராமத்துக்கு வந்தது. எந்த கிராமம்? பட்டணத்துக்கு வந்தது. சோதோகுமர பட்டணத்துக்கு வந்தது ஆபிரகாமுடைய நாட்கள்ல. அதே போல சோத்திரம் நாம் தப்பிக்கப்படணும். எப்படி தப்பிக்கப்படணும்? கடைசியில இயேசு வரப்போகிறார். சங்கீதம் சொல்லப்பட்டது போல குமாரன் கோபம் கொள்ளாமல், கோபம் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணணுமா? அவரை அண்டிக் கொள்ளணும். அவர் அண்டிக் கொள்ளணும். சிலுவையை அண்டிக் கொள்ளணும். அவருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளணும். அப்பதான் தேவனுடைய கோபத்துக்கு நாம் தப்பி வைக்கப்படணும். அதுக்குதான் இயேசுவை பிடிச்சிருக்கிறோம். இயேசுவை எதற்காக பிடித்திருக்கோம்னா தேவனை போல மாறணும். இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அதுக்குதான் அந்த ஒலிவ மரத்தை போல எப்படியாப்பட்ட பேரழிவு வந்தாலும் அந்த ஒலிவ மரம் அழிந்து போகல. அதே போல இந்த கடைசி நாட்கள வரக்கூடிய அழிவுக்கு, வரப்போகிற அந்த பேரழிவுக்கு நாம் தப்பிவிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும். இன்னும் அண்டிக் கொள்ள வேண்டும். சோத்ரம். சங்கீதம் அந்த அபிஷேகம் பெற்றுக் கொள்ளணும். சோதரம் அடுத்தது இருக்குது. சோதரம் அண்டிக் கொண்டா மட்டும் போதாது. அவருடைய சமூகத்தில் இருந்தா மட்டும் போதாது. அவரோடு இருப்பதற்கு என்ன வேணும்? தைலம் வேணும். ஒலிவ மர தைலம் வேணும். ஒலிவ மரத்து என்ன வேணும்? அல்லேலூயா. அநேக வாசனை பாருங்க. அதுல உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாவியா இருந்த மனுஷன் இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல ஒலிவ என்ன பண்ணா? சோத்திரம். பரிமள தைலத்தை கொண்டு என்ன பண்ணா? ஆண்டுடைய பாதத்துல ஊற்றினான். அவள் பாவி. ஆனா அந்த பரிமள தைலத்தினால இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கடைசியில் அவருடைய சமூகத்திலே இயேசுடைய பாதத்திலே அந்த மனுஷன் என்ன பண்ணா? உலக காரியத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவோடு இணைப்பதற்கு அந்த ஒளிவ எண்ணெய் தேவை. உலக பாவத்திலிருந்து, உலக பாவ இச்சையிலிருந்து விலகி இயேசுவோடு இணைவதற்கு அந்த ஒளிவ பரிமள எண்ணெய் தேவை. அதே போல ஆண்டோடு இணைந்து கிறிஸ்துவோடு இணைவதற்கு ஒளிவ எண்ணெய் பயன்படுத்தும். அதே போல நம்ம இந்த மாதிரி சொல்றோம். ஆண்டவர் சமூகத்துல எண்ணெயாய் ஒளிவ மரமாய் மாறும். சொல்றோம். அவிதமாய் சிரிக்கப்படுகிற போதுதான் நாம் இயேசுவோடு இருக்க முடியும். அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். அவருடைய பாதத்தில் இருக்க முடியும். சோத்ரம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் வாசனை திராவியமாய் மாறணும். சோத்ரம். எப்போது தேவ சமூகத்தில் ஒரு வாசனை உள்ளவர்களாக மாறணும். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசனை உள்ளவர்களாக மாறணும். நறுமணம் உள்ளவர்களாக மாறணும். சோத்ரம். அப்படியா மாறணும். கர்த்தர் அப்படியா சோத்ரம். நாளிலே இந்த வார்த்தைக்காக சொல்லிக்கலாம். சோத்ரம். டைம் ஆயிடுச்சு. சோத்ரம்.